தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடியது யாரு? கன்னி. கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆச்சரியம்தான். புதன் வழிபாடு உங்கள் ராசிநாதனே வழிபட்டால் தான் சூப்பர் ஆகும். அலர்ஜி தான். அலர்ஜியால் என்னென்ன அலர்ஜின்னா ஸ்கின்னு மட்டும் பார்க்கக்கூடாது, சளி வந்தாலும் அலர்ஜி இருக்குது, பார்த்துக்கங்க. தூக்கமின்மை வந்தாலும் அலர்ஜி இருக்குன்றான். அதனால் தும்பல் கிம்பல்லாம் பார்த்துக்குங்க. சில் வாட்டரே குடிக்கக்கூடாதான். ஃப்ரிட்ஜு விஷயமா ஓடிடணும். வேணாம் சாமின்னு ஓடிடும். அதில் எவ்வளோ பெரிய அமிர்தம் இருந்தாலும் வேணாம். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நவகிரகத்தில் புதன் வழிபாடு பண்ணணும். எல்லாமே நல்லா இருக்குதா மாசியில். கோர்ட்டு ஜெயிப்பீங்களா, வழக்கு ஜெயிப்பீங்களா, பண வரவு வருமா, பழைய கடனை செட்டில் ஆகுமா, பேங்க்கில் இருந்த பிரச்சனை தீருமா, தொழில் ரீதியாக உத்தியோகம் கிடைக்குமா, வியாபாரம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, படிப்பு கிடைக்குமா, உள்ளூர் பயணம் கிடைக்குமா, வெளியூர் பயணம் கிடைக்குமா, கடல் கடந்து அனுகூலம் கிடைக்குமா, ஏற்றம் கிடைக்குமா, தொட்டது தொடங்குமா, ஜென்மத்தில் கேது இருப்பதனால் பதட்டம் இல்லாமல் இருக்கணுமா, ஜென்மத்தில் கேது இருப்பதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணுமா, 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் துணை அல்லது துணைவியாருக்கு வாக்குவாதம் கொடுவது, அவர்களை பொது சபையில் கிண்டல் செய்வது, தவறாக பேசுவது, ஃபோனில் திட்டுவதெல்லாம் கூடவே கூடாது. கன்னிக்கு வெளியிடம் அனுகூலம், ராஜவசியம் என்று சொல்வார்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, வேற உத்தியோகம் கிடைப்பது, வேற பொசிஷனுக்கு போவது, அரசியல் இருப்பவர்கள் ஜெயிப்பது, அரசாங்க அதிகாரிகள் அனுகூலம் பெறுவது, ஏற்றம் ஒன்று பின்ன ஒன்றா வந்துட்டு இருக்குமா. வேற என்ன வேணும்? அதோட பல விதத்தில் நன்மை கிடைக்குமா. மாசி மாதத்தில் ஏதாவது சரியா இல்லைன்னா என்ன பிரச்சனை? நீங்கள் தான் பிரச்சனை. நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, கோபப்படாமல் இருங்க. பெரிய சக்ஸஸ் மாசியில் கிடைக்கும். ரொம்ப நாளாக உத்தியோகத்துக்கு தேடிங்கன்னு போட்டுக்கின்னு அதை கிடைக்கல இது கிடைக்கல ஒரே டிப்ரெஷனில் இருப்பீங்களே, மாசி 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது 13/2 காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ அல்லது புதன் பகவானேன்னு ஒன்றோ பெருமாளை கும்பிட்டுட்டு எல்லா கதவையும் தட்டுங்க. ஆச்சரியமான சந்தோஷ கதவு திறக்கும். அது பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கும். செஞ்சு பாருங்கள். வேலை கீழே படிப்பு கிடிப்பு தடை கிட கடன் கிடன் மனசு கஷ்டம் கேஸு யாராலையும் தொந்தரவு இருக்குது, இதெல்லாம் சால்வ் ஆகிடும். திருமணத்தில் இருக்கிறது, புத்திர சந்தானம் இருக்கிறது, பிள்ளைகள் விஷயத்தை எல்லாமே நல்லது நடக்கும். மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார். அதனால கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த சூரியன் கும்பத்தில் வந்து தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம் அதுதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம். பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்திலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது, ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுறது.
இனி கொஞ்ச நாளில் ஒரு ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க. 2031 வரைக்கும் நாடுகள் உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும். அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா. கும்பத்தில் சூரியன் சனியோடு உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களா. எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா. அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமாக இருந்த மக்கள், சகோதரமாக இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்ன வேணுமா செய்கிறதுக்கு, எதிர்வினை ஆற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்க. வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேள் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாமா. அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.